இதில் குடியிருக்கும் தில்லைக்கூத்தன் திருவருளை சிந்திக்கின்றேன். திரு கைலாயவரம் முறை மேன்மைகொள் சைவாதின் விளை கொண்டிருக்கும் திரு தரோபுராதீனம் குருமுகா சன்னிதானம் அணிந்திருக்கும் திக்குணக்கிணம் என்று குடியிருக்கக்கூடிய திருநீட்டு சார்புடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் திருவள்ளுவர் எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளர்க வருக. நம்முடைய அந்த 11ஆம் திருமுறை தொடர்ச்சிந்தனை வகுப்பிலே நம்ம நக்கீரதேவ நாயனாருடைய பிரபந்தங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் நம்ம இதுவரைக்கும் கைலபாதி காலத்திபாதி அந்தாதி, திரு இங்கோய்மலை 70, பெருந்தேவபாணி முதலிய நூல்களை எல்லாம் பார்த்துருக்கின்றோம். வேற என்ன பார்த்துருக்குறோம்? 3 தான் பார்த்துருக்கோம். கோபிரசாதம் பார்த்தாச்சா? அதற்கு முன்பாக நாம் திரு எழுகூற்றிருக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபந்தம் அவர் சென்ற வகுப்பில் பார்க்க வேண்டியிருந்தது. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் என்று சொல்லி வைத்திருந்தோம். இந்த எழுகூற்றிருக்கை என்பது ஒரு சித்திரக்கவி. சித்திரக்கவி என்றால் என்னென்ன, படம் வரைந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய இடைவெளியிலே வார்த்தைகள் பொருந்தும்படியாக அமைத்து பாடுவது சித்திரக்கவி என்று பெயர். இந்த சித்திரக்கவிகளுக்கு ரொம்ப முன்னோடியாக நம்முடைய திருமுறைகளில் ஞானசம்பந்த பெருமானாரே பாடியிருக்கின்றார். மாலை மாற்று, கோமுத்திரி அந்தாதி இப்படியெல்லாம் அவர் பாடியிருக்கின்றார். திரு ஏகபாதம் முதலிய நூல்கள் எல்லாம் பிரபந்த வகையிலே சித்திரக்கவியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பலவிதமான சித்திரக்கவிகள் உண்டு. ரதபந்தம், நாகபந்தம் இப்படியெல்லாம் உண்டு. ரதபந்தம்னா ஒரு தேர் மாதிரி அமைத்து தேரில் இருக்கக்கூடிய இடைவேளையில் ஒரு கோலம்னு வச்சுங்களேன், அது எழுகூற்றிருக்கை தான். எழுகூற்றிருக்கை ஞானசம்பந்தர் தான் முதல்ல எழுகூற்றிருக்கை பாடுகின்றார். எழுகூற்று இருக்கை அவர் மேடை போன்ற அமைப்பு, கீழிருந்து அகலமாக்கி கொண்டே மேலே குறுகலாக செல்லுவது. இதில் 7 எண்ணிக்கை வரும்படியாக வார்த்தைகளை அமைத்து பாடுவது என்பது எழுகூற்று இருக்கை என்று சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்தர் தான் முதல்ல திருமுறையில், அதாவது நம்ம இந்த திருவெழுக்கற்றுக்கை பாடிய நக்கீரரை ஞானசம்பந்தருக்கு பிற்காலத்தவராக கொண்டோம்னா ஞானசம்பந்தர் தான் முன்னோடி. அது நம்ம ஏற்கனவே நக்கீரரை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது நக்கீரர் சங்ககால நக்கீரர்லேருந்து வேறுபட்ட நக்கீரரும் உண்டு என்று ஒரு வாரம் நாம் பார்த்துருக்கின்றோம். சரிதானே? கைலபாதி காலத்திபாதி அந்தாதி பாடிய நக்கீரர் யாருன்னா அவர் திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரர் தான். ஏன்னா அது திருவிளையாடல் புராணம் சொல்லுகின்றது. திருவிளையாடல் புராணத்திலே இறைவனிடத்தே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் என்று சொன்ன நக்கீரர் பெருமானுக்கு அபராதப்பட்டதினாலே கையில் இருக்கக்கூடிய பெருமானையும் காலத்திபாதியையும் இணைத்து வழிபாடு செய்கின்றார். அப்படி பாடியது தான் கைலபாதி காலத்திபாதி அந்தாதி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த கைலபாதி காலத்திபாதி அந்தாதி, பெருந்தேவபாணி, எழுகூற்றிருக்கை இந்த நூல்களுடைய அமைப்பு நலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிற்காலத்ததாக இருக்கிறது என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். அதனால் இது ஞானசம்பந்தருக்கெல்லாம் நம்ம பிற்பாடு என்று வரலாற்று ரீதியான ஆராய்ச்சி இப்படி சொல்ல, புராணத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. புராணத்தில் எல்லா நக்கீரரும் ஒரு நக்கீரர் தான் என்றபடி தான் இருக்கிறது. இப்போ நக்கீரர் பாடி செய்த அருளி செய்த இந்த 10 பிரபந்தங்களில் திருமுருகாற்றுப்படை மட்டும் சங்க நூலாகவும் இருக்குது, நமக்கு திருமுறையாக இடம்பெற்றிருக்கு. அதில் அதனால அதை பாடினது தான் இவர் எல்லாரும் மற்றதும் அவர் தான் பாடியிருப்பார் என்று தான் நாம் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனால் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், திருவெழுக்கற்றுக்கை பாடுவதில் ஞானசம்பந்தர் முன்னோடி என்று சொல்கிறார்கள். அதில் மாற்று கருத்தும் இல்லை. சரி, எழுகூற்று இருக்கை அப்படின்னா 1 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 இந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 1 2 1 1 2 3 2 1 அப்படி கொண்டு போகிறது. இது அப்படி கட்டடத்தில் அந்த பந்தத்தில் இடங்களில் சித்திரத்தில் அந்த வார்த்தைகள் பொருந்தும்படியாக அமைத்து பாடுவது, இதுக்கு சித்திரக்கவின்னு பேர். பல கருத்து இருக்குன்னு சொல்லுவேன். கோமுத்திரி அந்தாதி என்று ஞானசம்பந்தர் ஒன்று பாடியிருக்கின்றார். கோமுத்திரி அந்தாதினா பசு சாலையில் நடந்து செல்லும்போது சிறுநீர் கழித்ததுன்னா அது எப்படி இருக்கும்னா ஜிட்டாக இருக்கும். பசுனா பசு தான், காளை கிடையாது. பசு திருநீர் கழித்து கொண்டே நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இப்படி போய் இருக்கும். அந்த மாதிரி ரேம்பாக இருக்கக்கூடிய ஒரு பந்தனத்தை அமைத்து அதில் வார்த்தைகள் பொருந்தும்படி அமைத்து பாடினா அது கோமுத்திரி அந்தாதி. அதை பாடியது ஞானசம்பந்தர் தான். மாலை மாற்று என்று பாடியிருக்கின்றார். அப்புறம் இது இல்லாமல் ரதபந்தனம் இருக்குது, நாகபந்தனம், பாம்புகள் ஒன்றுக்கு ஒன்று பின்னி கொண்டு இருக்கிறது மாதிரி கோலம் போட்டு அந்த இடைவெளியில் புள்ளி வைக்கிறோம்ல, அந்த புள்ளிகளுக்கு இடையிலே அந்த இடத்துல வார்த்தைகள் பொருந்தும்படியாக அமைத்து பாடுவது, இதெல்லாம் சித்திரக்கவிகள் என்று பெயர். அதில் ஒரு சித்திரக்கவி தான் இந்த திரு எழுகூற்றிருக்கை என்பது. இதில் இவர் 1 2 1 1 2 3 2 1
1 2 3 4 3 2 1 1 2 3 4 5 4 3 2 1 1 2 3 4 5 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1 என்ற அடிப்பீடத்தில் அமைச்சிருக்காரு. கடைசி பீடத்தில் பார்த்தீங்கன்னா 7 + 6 11 இருக்கும், அங்கே 13 இருக்கும், அதுக்கு மேலே 12, அதுக்கு மேலே இப்படியே கொண்டு போவாங்க. இப்படி அமைத்து பாடுவது வழக்கம். நான் முதல்ல உங்களுக்கு பாடத்தை நடத்திட்டு பிறகு அதை வரைந்து காட்டுகிறேன். எழுதி அதில் நம்ம இந்த கட்டத்தில் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அதில் பொருத்தி ரசபந்தத்தை நம்ம அமைத்து பாடலாம், பார்க்கலாம். சரிதானே? இது முதல்ல ஒரு சிறிய நூலாகத்தான் அமைக்கிறது. அதிகபட்சம் ஒரு 50 வரி தான் 60 வரி தான் இருக்குது. அது முதல்ல படிச்சிருவோம். படித்து முடிச்சுட்டு அப்புறம் ஒரு வரியை விளக்கம் பார்ப்போம். ஓருடம்பு ஈருரு ஆயினை ஒன்று புரிந்து ஒன்றின் ஈரிதழ் கொன்றை சூடினை மூவிலைச் சூளம் ஏந்தினை சுடரும் சென்னி மீமிசை இருகோட்டு ஒருமதி எழில்வர மிளைச்சினை ஒருகணை இருதோல் செவியுற வாங்கி மூவையில் நாற்றிசை முரணரன் செகுத்தனை ஆற்ற முன்னறி பயந்தனை செரிய 2 நீக்கி ஒன்று நினைவோர்க்கு உறுதியாயினை அன்னறி ஒன்று மனம் வைத்து 2ம் நினைவிலோர்க்கு முன்னறி உலகம் காட்டினை அன்னறி 4 ஊழித் தோற்றினை சொல்லும் 5 அறவசைத்தனை நான்முகன் மேன்முகம் கபாலம் ஏந்தினை நூன்முகன் முப்புரி மார்பில் 2 அங்கம் ஒருங்குடன் ஏந்திய ஒருவனின் ஆதிகாணாது 2 மூவுலகு உழன்று நாட்டிசை உழிதர 50 குன்றத்து அழலாகத் தோன்றினை 6 நின் சடையது 5 நின் நிலையது 4 நின் வாய்மொழி 3 நின் கண்ணே 2 நின் குழையே 1 நின் ஏரே ஒன்றிய காட்சி உமையவள் நடுங்க இருங்கலிற்று உரிவை பொறுத்தனை நெருங்கி முத்தி 4 வரை 5 நடக்கிய அறுதொழிலாளர்க்கு உறுதி பயந்தனை 7 இன்னரம்பு இசைத்தனை 6 அமுதம் பயந்தனை 5 விரலியர் கொட்டும் அழுத்த ஏந்தினை ஆலநிழல் அன்றிருந்து அறநெறி 4 கேட்க நான் நன்கினிது உரைத்தனை நன்றியில்லா முன்னீர் சூர்மா கொன்றங்கு 2 வரை எரித்த ஒருவன் தாதை ஒருமிடற்று இருவடி வாயினை தருமம் 3 வகை உலகம் உணரா கூற்றுவன் 4 வகை இலக்கணம் இலக்கியம் நலத்தக மொழிந்தனை ஐங்கனை அவனோடு காலனை அடர்த்தனை 6 வகைச் சமயமும் நெறிமையில் வகுத்தனை 7 ஓசை ராவணன் பாட தாழ்வாய்க் கேட்டவன் தலையலி பொருத்தினை ஆரிய சிந்தையாகி ஐங்கதி தேரோடு திசைசல விடுத்தோன் நாற்றோல் நலனேன் நந்தி பிங்கிரடி என்று ஏத்த பூதம் 3உடன் பாட இருகன் மொந்தை ஒருகணம் கொட்ட மட்டுவெறி அலங்கள் மலைமகள் காண நட்டமாடிய நம்ப அதனால் சிறியேன் சொன்ன அறிவில் வாசகம் வரிதனக் கொள்ளாய் ஆகல் வேண்டும் வெறிகமள் கொன்றையோடு வெண்ணிலவணிந்து கீதம்பாடிய அண்ணல் பாதம் சென்னியில் பரவுவன் பணிந்தே நின் பாதம் பரமேட்டி பால் நீர் அணிந்தால் வாயில் அமர்ந்தாய் தனிந்து என்மேல் மெய்யறிவு தீர பணித்தருளு வேதியனே ஐயுறவு ஒன்றின்றி அமர்ந்து என்று விண்ணப்பிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இவர் அமைத்திருக்கக்கூடிய இருக்கையில் இறைவன் அமர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இருக்கை எப்படி அமைத்திருக்கிறார்? மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்துட்டு போறார். 1 2 1 1 2 3 2 1 அப்படி கொண்டு போறார். கட்டமே அப்படி தான் இருக்கு. 1 2 3 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 கட்டம் புரியுது இல்லை? அப்படிதான் கட்டம் போட்டு அதில் பொருந்தும்படியாக தான் இந்த எண்ணிக்கைப்படி பாடல்களை அமைச்சிருக்கிறார். எண்ணிக்கைனா இறைவனுடைய செய்கைகளை எண்ணிக்கையில் வைத்து சொல்லுகின்றார். அது என்னங்கிறத பார்ப்போம். ஓருடம்பு என்று சொல்லுகின்றார். ஓருடம்புனா இறைவனுக்கு இருக்கிற ஒரே உடம்பு என்ன உடம்பு? அருள் உடம்பு. அருளாலத்தான் பெருமானுக்கு தேகம். நமக்கெல்லாம் மாயால தேகம், இறைவனுக்கு அருளால தேகம். அந்த அருள் திருமேனி அன்றி வேறு ஒன்றை பெருமான் எடுப்பது இல்லை. அந்த அருள் திருமேனியை கூட அவன் சுவாமி அம்பாள் என்கிற நிலையில 2ஆக எடுக்கின்றான். அதான் ஓருடம்பு ஈர் உரு ஆயினை என்று சொல்கின்றான். விளங்குதா? ஓருடம்பு ஈர் உரு ஆயினை என்று சொல்கிறான். ஒன்று புரிந்து அகைன் அதோட ஒரு ஓருடம்பு ஈருரு ஆயினை ஒன்றுன்னு வருது பாருங்க. அது முதல்ல இருக்கக்கூடிய செட்டு 1 2 1. நீங்கள் அதில் நம்பர் போட்டுக்கணும், அப்போதான் புரியும். ஓருடம்புங்கிறதுல 1 போட்டுக்கணும், ஈருருங்கிறதுல 2 போட்டுக்கணும், ஆயினை ஒன்றுங்கிறதுல 1 போட்டுக்கணும் அகைன். அப்போ என்னவா இருக்கு? 1 2 1. ஃபர்ஸ்ட் கட்டத்தில் அது வந்து உட்காரும் 3 கட்டத்தில். அப்போ ஃபர்ஸ்ட் கட்டத்தில் ஓருடம்புன்னு எழுதணும், 2வது கட்டத்தில் ஈருருன்னு எழுதணும், 3வது கட்டத்தில் ஒன்று புரிந்துன்னு எழுதணும். ஒன்று புரிந்து நாங்கள் எழுதணும். விளக்கம் புரியுதுங்களா? அகைன் அடுத்தது திரும்ப
ஒன்றுன்னு வரணுமா? வருதா பாட்டில்? ஒன்றினீர், ஒன்றினீர், ஒன்றினா எல்லாவற்றிலையும் ஒன்றி இருக்கிறீர்கள். ஈரிதழ் கொன்றையினர், ஈரிதழ் கொன்றைனா பிளந்து இருக்கக்கூடிய, பூத்து இருக்கக்கூடிய பூன்னு அர்த்தம். அங்க 2 வருதா? ஆமா. கொன்றை சூடினை, மூவிலை சூளம் ஏந்தினை. 3 வந்துருச்சா? 1 2 3. மூவிலை சூளம் ஏந்தினை. அப்ப அடுத்து என்ன வரணும்? திரும்ப 2 வரணும். ஏந்தினை சுடரும் சென்னி மீமிசை இருகோட்டு பாடுறார். சுடரும் சென்னி மீமிசைனா, சென்னினா சிரசு, மீமிசைனா மேலன்னு அர்த்தம். என்ன வச்சிருக்கார்? பிறை வச்சிருக்கார். பிறைக்கு 2 கொம்பு மாதிரி இருக்க. டெவில் ஹார்ன்னு ஒரு கிரகண நிலையே உண்டு. கிரகணத்தில் பார்த்தீங்கன்னா பல விதம் உண்டு. அதில் கங்கண சூரிய கிரகணம்னு இருக்கும், பகுதி சூரிய கிரகணம்னு இருக்கும். இன்னொன்று இதில் டெவில் ஹார்ன்ஸ் எக்லிப்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எப்படின்னா, சூரியனை நிலா மேலிருந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ராகு பிடிச்சிட்டு இருக்கான் சூரியனை. பிடிக்கும் பொழுது சூரியன் இப்படி தெரிவார், சந்திரப்பறை மாதிரி இப்படி தெரிவார். அப்படி தெரியக்கூடிய நேரத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆகிறாருன்னு வச்சுங்க. கடல்ல பிறை மாதிரி இருக்கக்கூடிய சூரியன், அதாவது எக்லிப்ஸில் சூரியனை சந்திரன் பிடித்திருக்கும் பொழுது பிறை மாதிரி தெரியக்கூடிய சூரியன் தண்ணீரில் இறங்குறார், அரேபியன் சீல இறங்குறார் நம்ம பார்க்குற மாதிரி சூழல் இருக்குன்னா, சூரியனுடைய அடிபாகம் மட்டும் தண்ணியில் மறைஞ்சிருக்கும். அப்போ மேலே இருக்கிற ஒரு கூர்முனையும் கீழே இருக்கிற ஒரு கூர்முனை மட்டும் 2 கொம்பு மாதிரி தெரியுது, பார்த்தீங்களா? ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க? டெவில் ஹார்ன்னு சொல்கிறாங்க, சாத்தானின் கொம்பு என்று சொல்லி அந்த சூரிய கிரகணத்தை அப்படி வர்ணிப்பது வழக்கம். இதெல்லாம் தோற்றப்பழை தான், அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம பார்க்கும்போது இப்படி தெரியுது. அது மாதிரி இங்கேயும் நிலாவை பார்த்தீங்கன்னா இப்படி 2 கூர்முனை இருக்கிறது மாதிரி இருக்கா புரை. அது ஒரு கொம்பு, இது ஒரு கொம்புனா இருகோட்டு ஒரு மதினா. கோடு என்பதற்கு கொம்பு என்று. திருக்கோட்டாறு என்கின்ற ஒரு தலம் இருக்கு. அது ஐராவதம் தன் கொம்பினாலே குத்தி வழிபாடு செய்த தலம் அது. அதனால வெள்ளானை குத்தி கொம்பினாலே கொத்தி அந்த மழை நீரை எடுத்தது. அதனால அதற்கு கோட்டாறுன்னு பேர். இப்போ திருக்கொட்டாரம் என்று சொல்கிறார்கள். அது திருக்கொல்லுமாங்குடியிலிருந்து நெடுங்காடு காரைக்கால் செல்லுகின்ற வழியிலே திருக்கொட்டாரம்னு இருக்குது. ரொம்ப அழகான பகுதி, ரொம்ப கிராமத்தலம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஞானசம்பந்தரும் அப்பர் சுவாமியோட பதிவும் இருக்குது. ஞானசம்பந்தருடைய சிகாமரம் பண்ணலாம் இந்த பதிவும் இருக்குது. ரொம்ப அற்புதமான தலம், கிராமத்துக்குள்ளே இருக்கும். அந்த தலங்கள்லாம் அதிகமாக யாரும் போயிருக்கவே மாட்டாங்க. சரி, இருகோட்டு ஒருமதி எழில்வர மிளைச்சினை. மிளைச்சுதல்னா சூடுதல்னு அர்த்தம். எழில்பெறன அழகு பொருந்த அந்த மதியை சூடி கொண்டிருக்கின்றாய். அப்போ திரும்பவும் 1 2 3 2 1 அது கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிதானே? 2வது இருக்கக்கூடிய கட்டம் பாருங்க, 1 2 3 2 1 அந்த கட்டத்துக்கு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ திரும்ப எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? 1லேருந்து ஆரம்பிக்கணும். பாட்டு இருக்கா? ஒரு கணை இருதோல் செவியுற வாங்கி மூவையில் நாற்றிசை முரணரன் செகுத்தனை. 4 வரைக்கும் கொண்டு வந்திருக்கார். ஒரு கணைன்னா சிவருமான் திரிபுரத்தை அழிப்பதற்கு எத்தனை அம்பு பயன்படுத்தினார்? 10,000 அம்பா? ஒரே அம்பு தான். அந்த அம்புல கூட யார் யார் இருந்தாங்க? திருமால், காற்று, அக்னி 3 பேர் இருந்தாங்க. அப்போ குன்றவார் சிலை நாணராவரி வாளி கூரரி காற்றின் மும்மதில் வென்றவாரெங்கனே விடையேறும் வேதியனே. ஞானசம்பந்தர் பாடார். குன்ற வார் சிலையினார். குன்றம், மேருமலையை குன்றமாக, அந்த குன்றத்தையே மலையாக வில்லாக கொண்டார். குன்றவார் சிலை, சிலைனா வில்லு. நான் அரா, அரானா பாம்பு, பாம்பை வாசிக்கு பாம்பை நானா கட்டினார். வாளி கூர் எரி, வாளினா அம்பு, கூர் எரினார். அம்புல யார் இருந்தா? அக்னி இருந்தான். அதோட கூட திருமாலும் காற்றூர் இருந்தாங்க. அக்னியை மாத்திரம் சொல்லுகின்றார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார். வாளி கூர் எரி காற்றின் மும்மதில் வென்றவாரெங்கனே விடையேறும் வேதி. அந்த அம்பை பத்தி பேசுகின்றார். இரம்பு கண்டிலம் ஓரம்பே முப்புறம்னு பாடுகின்றார். யாரு? மணிவாசகர் பாடுறார். இரம்பு கண்டிலம் ஓரம்பே முப்புறம் உந்தி பற பாடுறார். திருவந்தியாரில் வருது. அதுல ஒரு கணை இருதோல்
2 தோள்களால் தான் அம்பு வில் அப்படி பயன்படுத்தி இருக்கணும். அம்பு பூட்டி அந்த நாணை இழுக்கிறவர்கள் எது வரைக்கும் இழுப்பாங்க? முன்னாடி கையை வச்சு இப்படி காது வரைக்கும் இழுப்பாங்களாம். அதான் செவியுற வாங்கி. கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்கும்போது இழுக்கிறது எது வரைக்கும் வரும்? காது வரைக்கும் வருது. அதான் செவியுற வாங்கி. மூவெயில்னா 3 கோட்டைகள், திரிபுர அசுரர்களுடைய கோட்டை 3 கோட்டையும் நாற்றிசை முரண் அரண் செகுத்தனை, 4 திசையிலையும் பாதுகாப்பு கெடும்படியாக அந்த திரிபுரத்தை அழித்தாய் என்று சொல்லுங்க. விளங்குதா? இப்போ 4 வரைக்கும் வந்திருக்கோமா? 3வது செட்டில் 4வது 1 2 3 4. அப்போ திரும்ப என்ன வரணும்? 3 வரணும். மரணரன் செகுத்தனை. ஆமாம். ஆற்ற முன்னேறி பயந்தனை. முன்னேறினா அது பார்க்கறதுக்கு 3 நெறி என்றது மாதிரி இருக்கு. முன்பாகிய நெறி, முதலாகிய நெறி, சைவ நெறி என்று. ஆற்றனா வழி, நாமெல்லாம் அடைவதற்கு வழியாக சைவ நெறியை கொடுத்தார். முன்னேறி பயந்தனை சரிய 2 நீங்கி 1 நினைவார்க்குனார். 2 நீங்கினா இருவினையையும் நீங்கி, நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு இரண்டையும் நீங்கி 1 பெருமானுடைய திருவடியை நினைவார்க்கு உறுதியாயினை முடிச்சிட்டார். இப்போ இதில் 1 2 3 4 3 2 1 செட் ஆயிருக்கு. அதில் சரிதானே? முன்னேறி பயந்தன். சரியா? திரும்ப எங்கிருந்து வரணும்? 1லேருந்து 1 2 3 4 5 வரைக்கும் வரணும். இப்போ அந்நெறி 1 மனம் வைத்து 2ம்னார். அந்நெறி 1 மனம் வைத்துன்னு படிக்கணும். 1 இருந்து நினை மின்கள் உண்டமக்கு ஊனமில்லை பாடுறாரா அப்புறம் சாமி? மனதை 1 நின்று நினைக்கணுங்கிற, அதுதான் 1னார். 1 நாம 1 நம்ம நினைக்கிறோம். அந்த இடத்துல ஒன்றுதல் என்கின்ற வார்த்தையை போட்டிருக்காரு. கவுண்ட்டுக்கு என்னவா ஆயிப்போச்சு? அது 1 ஆயிடுச்சு. அந்நெறி 1 மனம் வைத்து 2 நினைவிலோர்க்கு. 2 நினைவினா இருவேறு நினைவாக, பெருமானுடைய நினைவை தவிர்த்து வேறொரு நினைவு இல்லாதவர்கள் என்ற அடிப்படையில் 2 நினைவு இலோர்க்கு. 2வது நினைப்பு. 1ஆவே நினைக்க, 2ஆ நினைக்க, 1ஆ நினைக்கிறது. 1 மனம் வைத்து 2 தேவையா இருக்கு. இங்கே என்ன பண்றது? 1 மனம் வைத்து 2 நினைவிலோர்க்கு முன்னேறி உலகம் காட்டினை. அகைன் திரும்ப முன்னேறி உலகம்னா எல்லாவர்க்கும் முதலாக இருக்கக்கூடிய நெறி உலகம், அது முத்தி உலகம். கீழே முன்னேறினா முன்னதாகிய நெறி சைவ நெறி. இங்கே வரக்கூடிய முன்னேறி எல்லாவற்றுக்கும் முன்னதாகிய நெறி பெற்றவர்கள் படக்கூடிய உலகமாகிய முத்தி உலகம். 3 வந்துச்சா? 2மே 3 அர்த்தத்தில் தான் வருது. ஆனால் அந்த முன்னெறிக்கு சைவ நெறின்னு பொருள். இந்த நெறிக்கு முன்னவர்கள் பெற்ற நெறி உலகம். அதான் சைவ நெறின்னு அர்த்தம். முதலாவதாகிய நெறி. முன்னெறி உலகம்னு இங்கே தனியாக காட்டுறாருல. அப்போ முன்னெறி பெற்றவர்களுடைய உலகம். முன்னெறி சைவ நெறியில் இருந்தவர்களுடைய உலகத்தை காட்டினை. சரிதானே? அந்நெறி 4 என ஊழி தோற்றினை. இந்த உலகத்தில் 4 யுகங்களாக கட்டமைத்து ஊழியை கொண்டு வருகின்றாய் இல்லையா? ஒரு மகாயுகம்னு பேர். சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒரு செட்டு முடிஞ்சதுன்னா ஒரு ஊழி நடக்கும். இதை தான் சொல்கிறார். 4 என ஊழி தோற்றினை. ஆமாம், ஊழி நடக்கும்னு இங்கே சொல்லியிருக்கார். ஊழினா நடக்காது கண்டிப்பாக நடக்கும். இப்பவே நமக்கு கலியுகம் முடிஞ்சு திரும்ப புதுசாக எல்லாம் தொடரும். ஆனால் இது கூட இந்த 4 கூட ஒரு மனுவினுடைய ஒரு பீரியட் தான் இதெல்லாம். ஒரு மனுவுக்கு ஒரு நாளில் எத்தனையோ யுகங்கள் இருக்கும், எத்தனையோ சதுர்யுகம் இருக்கும். அவனுடைய பீரியடே மொத்தம் ஒரு பிரம்மாவுக்கு 1 டேல 14 பீரியட், 14 ஹவர் பிரம்மாவுக்கு. ஒரு அவருக்கு ஒரு மனு வருவான். ஒரு மனுவுக்கு அவனுடைய ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா பல சதுர்யுகங்கள். விளக்கம் புரியுதுங்களா? பல சதுர்யுகம் போனால் தான் அவனுக்கு அந்த ஒரு பீரியடே 1 ஹவரே கணக்காகும். இப்படி பல சதுர்யுகங்கள் 14 மன்வந்தரங்கள் போனால் பிரம்மாவுக்கு 1 டே கம்ப்ளீட் ஆகும்.
இதுதான் கணக்கு சொல்லப்பட்டது. இப்போ நாம் வாழக்கூடிய இந்த காலம் டைம் பீரியட் எது? வைவஸ்வத மனுவினுடைய 28வது சதுர்யுகத்தில் இருக்கக்கூடிய கலியுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பிரம்மா இருக்கா, இப்போ பிரம்மா பதவியில் இருக்கார் இல்லையா? இந்த பிரம்மாவுடைய ஏதோ ஒன் டேல 7வது பீரியட்ல நம்ம இருக்கோம். அது 7, அவனுக்கு பொழுது விடிஞ்சு 7 மணி நேரம் தான் ஆயிருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? பிரம்மாவுக்கு இந்த 7 மணி நேரத்தில் 7வது பீரியடை கண்காணிச்சுட்டு இருக்கக்கூடிய மொத்தம் 14 பீரியட், 14 மன்வந்திரம் சொல்லுவாங்க. இதில் 7வது மன்வந்திரம் இப்போ வைவஸ்வத மன்வந்திரம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் அவனுக்கு 28வது சதுருகம். அவன் வைவஸ்வத மனு ஆட்சிக்கு வந்து மொத்தம் 6 பேர் போயிட்டான். 7வது மனு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது 28 சதுர்யுகத்தில் நடந்து 28வது கலியுகத்தில், கலியுகம் ஆரம்பித்து 5000 வருஷம் ஆகுதுங்கிறாங்க. கலியுகம் முடியறதுக்கு எத்தனையோ வருஷம் இருக்குது. இதுக்கப்புறம் திரும்பவும் எத்தனை சதுர்யுகம் ஆனதுக்கு பிறகு 8வது பீரியடு, 9வது பீரியடு, 10, 11, 12, 14. அப்போனா இந்த கால எல்லையை பார்த்தோம்னா காலமாயே பெருசாக இருக்குது. அவன் இடத்துக்கு கொடுக்குறோம். இந்த ஆயுள் முழுக்க சாமி நமக்கு ஒன்றுமே கொடுக்கலையேன்னு. ஆனால் நம்முடைய ஆயுள் காலங்கிறது சாமியை பொறுத்தளவுக்கு ஒரு மைக்ரோ அளவு கூட கிடையாது. ஏன்னா 100 பிரம்மாக்கள் 100 திருமால் போனால் தான் சிவருமானுக்கு அது ஒரு சொடக்கு போடுற நேரம். என்ன சொல்லுகிறார் புரியுதுங்களா? அப்படி ஊழி தோற்றினை 4 ஊழி தோற்றினை சொல்லும் 5 அலை அரவு அசைத்தனைன்னார். சொல்லும்னா சொல்லப்பட்டதாகிய 5 அலை அரவு. சாமியுடைய பாம்புக்கு 5 தலை பாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா? 5 அலை அரவின் பணி கொண்டுழல் அப்படின்னு 5 அலை அரவின் பணி கொண்டு அருள் செய்யும் என்று சொல்லி திருநாகேஸ்வரம் பதிகத்தில் அப்பர் சாமி பதிவுபடுகின்றார். 5 போலும் அவர் அரவின் படம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சொல்லும் 5 அலை அரவு அசைத்தனை. திரும்ப 4 நான்முகன் மேன்முக கபாலம் ஏந்தினேங்கிறார். திசைமுகனாகிய நான்முகனுக்கு 4 திசைக்கு ஒரு முகம் இருந்தது. அதில் மேல் திசையை நோக்கி இருக்கக்கூடிய இருந்த அந்த கபாலத்தை சுவாமி கிள்ளி எடுத்துட்டார். ஏன்னா அது அனாச்சாரம் பேசி கொண்டிருந்தது. ஆதிக்கன் நான்முகத்தில் ஒன்று அல்லாத சொல்லுரைக்கு தன் கைவாளால் செய்தித்த திருவடி என்று திருநள்ளாறு பதிகத்தில் அப்பர் சாமி காட்டுறாங்க. கண்டியூரில் செய்ததாக சொல்லுகிறார்கள். ஊமன் சிரம் கண்டி என்று சொல்லப்படுகிறது. கண்டியூர் என்பீராகில் கடுகனொன் வல்வனை நோய் கழற்றலாமேன்னு சரித்திரம் அப்பர் சாமி பாட்டு. அதில் 5 அலை அரவசைத்தனை நான்முகன் மேன்முகம் கபாலம்ங்கிறார். மேல் நோக்கி இருக்கக்கூடிய கபாலத்தை எடுத்துட்டார். ஏந்தினை நூல்முக முப்புரி மார்பு. முப்புரி அணிந்திருக்கிறார் சாமி. 3 கோலாம் அவர் மார்பின் நூலிழை என்று சொல்லுகின்றார். பிரம்மச்சாரி புள்ள 3 இழையினாலே ஆன ஒரு பூணிலே அணிஞ்சிருக்கும். திருமணமானா 6 இழை. திருமணமாகி குழந்தை பிறந்துருச்சுன்னா இன்னும் ஒரு 3 சேர்த்துப்பாங்க. 3, 9, மொத்தம் 9 இழைகளை கொண்ட நூலை பிராமணர்கள் மார்பிள் அணிந்து கொள்வது வழக்கம். அதில் சுவாமியும் முப்புரி அணிந்திருக்கின்றார் என்பதை காட்டுகின்றார்கள். அங்கே நூன்முக முப்புரி மார்பில் 2 அங்கம் ஒருங்குடன் ஏந்தியன்னர். 2 அங்கம் என்பது, அங்கம்னா எலும்புன்னு அர்த்தம். அங்கம் பூம்பாவைன்னர்ல பெண்ணர்த்தம். எலும்பை பெண்ணாக மாற்றினார் சுவாமி. அப்போ எலும்பை எப்படி பெண்ணாக மாற்றினார்? எலும்பு சாமிக்கிட்டு அங்க சரித்திரத்தில் என்ன நடந்துச்சு? எலும்பை பெண்ணாமா? எலும்பு சாமிகிட்ட கேட்டாரா? பதியம் யாருக்கு பாடினார்? பதியம் சாமிக்கு பாடியிருக்காரா? இந்த பதியத்தில் சாமியை நோக்கிய பாட்டு இருக்கு. போதியோ பூம்பாவைன்னு தான் பாடுறார். சாமியை நோக்கி கபாலீஸ்வரன் நோக்கிய பாடுறாரு. பூம்பாவை நோக்கி தானே பதியம் பாடுறார். பதியம் யாரை பார்த்து பாடியிருக்கார்? பூம்பாவை அங்க இருந்துச்சா? சாம்பலை நோக்கி ஞானசம்பந்தர் பாடலாமா? நாம பாடினா கூட தப்பு இல்லை, ஞானசம்பந்தர் பாடக்கூடாது. ஏன்னா சாம்பல்ங்கிறது அங்கே சடப்பொருள், அது இறந்து போய் அங்கே ஆத்மாவும் இல்லை. பூம்பாவை நோக்கி பூம்பாவை இப்படி போய்விட்டாயே அப்படின்னு தான் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். பூம்பாவை அங்கே இருந்ததா? அப்போ இல்லாத பூம்பாவை பார்த்து ஞானசம்பந்தர் எப்படி பாடலாம்? கேள்வி புரியுதா இல்லையா?
பூம்பாவை ஆன்மா இவர் பாடுறது கேட்குமா? ஏன் கேட்காது? வெரி குட். கருவி இல்லை. கருவி இல்லாத ஆன்மா எப்படி தெரிஞ்சு கொள்ளும்? ஞானசம்பந்தர் பாடுறது, ஞானசம்பந்தர் நமக்கு முக்கிய பாடுறாருன்னு பூம்பாவைக்கு தெரியுமாங்க? அப்போ பூம்பாவை என்ன நிலையில் இருக்கும்? அப்போ வெரி குட், கேவல அனுபவத்தில் இருக்கும், எந்த அனுபவமும் இல்லாமல் இருக்கும். அப்போ ஏன் கருவிகரணம் இல்லை? அப்போ கருவிகரணமும் இல்லாத, அனுபவமே இல்லாத பூம்பாவை நோக்கி ஞானசம்பந்தர் எப்படி பதிகம் பாடலாம்? எப்படி பாடலாம்? இது சரியா தப்பா? இப்போ ஞானசம்பந்தர் தவறு செஞ்சிருக்காரு அந்த இடத்துல. ஞானசம்பந்தர் தவறு செய்ய மாட்டார். ஆனால் நாம இவ்வளவு நாள் அதை யோசிக்கவே இல்லை. ஆனால் நமக்கு இப்படிலாம் யோசனை வரும், நம்ம யோசிக்க மாட்டோங்கிறது வேற. ஆனால் நமக்கு இப்படிலாம் யோசனை வரும் என்று யோசித்த சேக்கிழார் சுவாமிகள் அதற்கு ஒரு தீர்வு சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல அந்த எட்பு குடத்தை பார்த்து ஞானசம்பந்தர் பதிகம் எடுக்கிறார். எப்படி பதிகம் எடுத்தார்? சுவாமியை நோக்கி பதிகம் எடுக்கல. எடுத்தா விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுவாமி வியாபக ஞானம் உடையவன். ஆனால் இந்த இடத்துல பூம்பாவை நோக்கி பதிகம் பாடுறாரு. பூம்பாவே இந்த இடத்துல இல்லை. அது எப்படி பூம்பாவை நோக்கி ஞானசம்பந்தர் பதிகம் பாடலாம் என்பதற்கு இந்த அந்தியஷ்டி சம்ஸ்காரத்திலிருந்து ஒரு விதியை எடுத்து காட்டுகிறார் நம்முடைய சேக்கிழார் சாமி. அதாவது, இந்த மண்ணுலகில் இறந்துளோர் என்பினை முந்தும் நன்னெறிப்படுத்திடும் முறைமையால் என்று சொல்லுங்க. இந்த சஞ்சயனம் என்று ஒன்று செய்வாங்க. இந்த பால் தெளிக்கிறதுன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த பால் தெளிக்கிறதுனா என்னது? நெருப்புல சுடப்பட்ட அந்த சாம்பல் இறந்து போனவருடைய அந்த உடம்ப நெருப்புல வெந்ததுக்கு பிறகு மறுநாள் தண்ணீர் பால் கொண்டு அணைத்துட்டு அந்த எலும்புகளை எல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேமித்து கொண்டு போய் தண்ணியில் விடுறதுன்னு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு சஞ்சயனம்னு பேர், சேகரிப்புன்னு பேர். அது எதற்காக செய்கின்றார்கள்? இந்த இறந்து போனவருடைய இந்த எலும்பு அப்படியே விட்டுட்டு போயிடலாம். செத்து போயிட்டான், கொளுத்தி வச்சு முடிஞ்சு போச்சு, அப்படியே விட்டுட்டு போகலாம் இல்லையா? அப்படி கிடையாது. அந்த எலும்பை கொண்டு போய் நல்ல நதி தீரத்தில் கரைக்கிறாங்க. காசியில் கரைக்கிறாங்க, ராமேஸ்வரத்தில் கரைக்கின்றாங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? இந்த மண்ணுலகில் இறந்துள்ளோர் என்பினை, உலகத்தில் அப்படி இருக்கு சம்பிரதாயம், இறந்து போனவருடைய எலும்பை நன்னெறிப்படுத்தணும். எதற்கு? அதனோடு தொடர்ச்சியாம். இந்த உடம்புக்கு செஞ்ச கர்மா அந்த உயிருக்கு சென்று சேரும், நற்கதியை வழங்கும் என்று இந்த உலகத்தில் சிவபெருமானே ஆகமத்தில் அந்தியஷ்டி விதியில் கொடுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் ஞானசம்பந்த பெருமான் எலும்பை நோக்கி பாடுகின்றார் என்று விளக்கம் கொடுக்கிறார் சேக்கிழார் சாமி. விளக்கம் புரியுதுங்களா? இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இதுவரை யோசிக்கல, எலும்பை நோக்கி பாடலாமா அவர்? ஞானசம்பந்தர் பூம்பாவை நோக்கி பாடுறார். பூம்பாவை அங்கே இல்லை. ஆனால் நமக்கு இது வரைக்கும் அது தோணலை. சேக்கிழார் சாமி அதுக்கு விடை சொல்றாரு. அங்கே அது எப்படி பாடலாம்? ஞானசம்பந்தர் இல்லாத பூம்பாவை நோக்கி பதிகம் பாடலாமா? சரி, எலும்பை நோக்கி பாடுறார், எலும்பு கேட்குமா? அப்போ எலும்பை கொண்டு எப்படி பூம்பாவைன்னு அழைக்கிறார்? அதற்கு முகாந்தரம் இங்கே தான் இருக்கு. அந்தியஷ்டி சம்ஸ்காரத்திலேருந்து எடுத்து காண்பிக்கிறார். சைவ அந்தியஷ்டி விதினே இருக்கு. அதில் இந்த சஞ்சயனத்தை பற்றி சொல்லி அதில் சொல்கிறார், இந்த உலகில் இறந்துள்ளோர் என்பினை முந்தும் நன்னெறிப்படுத்திடும். முந்தும் நன்னெறிப்படுத்துதல்னா அந்த எலும்புக்கு செய்யக்கூடிய சம்ஸ்காரம் அடைந்து போன உயிருக்கு தொடர்ச்சியாக நன்மையை விளைவிக்கும் என்பதை முன்னிட்டு கொண்டுதான் ஞானசம்பந்தர் இந்த எலும்பை பெண்ணாக பாவித்து பாடுகின்றார் என்று அதற்கு விளக்கம் கொடுக்கிறார் சேக்கிழார் சாமி. பொதுவாக பதிகம் பண்ணார், பொண்ணு வந்துச்சு, அதை தான் பேசணும். இதில் ஒரு நுட்பமான சரித்திர குறிப்பு கொடுக்கிறார். ஞானசம்பந்தர் மேலே பழி வரக்கூடாதுங்கிறது, அவர் மேலே பழி வராது, நமக்கு புரியணுங்கிறதுக்காக விளக்கம் கொடுக்கிறார் சேக்கிழார். அதனால தான் சேக்கிழார் சாமியினுடைய பெருமை இப்படித்தான் விளங்குது புராணத்தில். அவர் இல்லைன்னா நமக்கு இது தெரியவே தெரியாது. ஒரு எந்த இடத்துலையும் பரமாச்சாரியர் மீது ஒரு குற்றம் வந்துவிடக்கூடாது என்பதற்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் சேக்கிழார் சுவாமியுடைய இருப்பு. அவர் நமக்கு கிடைத்த கொடை என்பதற்கு இந்த பகுதியெல்லாம் ஒரு மிகப்பெரிய சான்று. வகையில் இங்க கபாலம், நான்மகன் முப்புரி மார்பில் இருவர் அங்கம், அங்கம்னா எலும்பு, அதுதாங்க போயாச்சு. அங்கம் என்பது எலும்பு, இருவர் அங்கம்னா ரெண்டு பேர். யார் யாரு? திருமால் பிரம்மாவுடைய எலும்புகளை அணிந்திருக்கிறார் சாமி. செத்தார் எலும்பணிந்து சேவேரி திருவீர், செல்வத்தை மறைத்து வைத்திரி அமக்கு ஒரு கால் இறங்கீர், முத்தாரம் இலங்கி மணி வைரம் அவை போன தந்தருள வேண்டும், கஸ்தூரி கமல் சார்ந்த பணித்தருள வேண்டும், கடல்நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று சுந்தரமூர்த்தி சாமி கேட்கிறாங்க. அதில் செத்தார்தம் எலும்பணிந்து சேவேரி திருவீர் என்று காட்டுகின்றார். செத்தார் எலும்பணிவாய் திரு கேதீச்சரத்தானே என்று சொல்லி கூட சுந்தரமூர்த்தி சாமி பதிகின்றார். அப்படி இருவர் அங்கம் ஒருங்குடன் கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி என்று கேட்கிறார் இல்லையா? பிரகாச பெருமான்கிட்ட கேட்குறாங்க.
ஏன் உங்கள் சுவாமி எலும்புகளை அணிந்திருக்கின்றார்? தங்காலம் தோல்மையிலே காதலித்தான் காண எடின். எதற்கு? தங்காலம் செய்ய தரித்திரர்கான் சாழலோ என்று சுவாமி பதில் சொல்லுகின்றார். அவருடைய கால முடிவு வரும்பொழுது 100 கோடி பிரமர்கள் நொந்தனர், 6 கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று காட்டுகிறார்கள் அப்பர் சுவாமி. இந்த காலத்தை அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் போயிடுவாங்க. சிவருமான் மாத்திரம் அப்படி இருந்து கொண்டே இருப்பார். அவர் தான் எல்லாவற்றுக்கும் சங்காரகர்த்தாவாகி முதலாக இருந்து மிச்சமாக இருக்கார், மீதியாக இருக்கிறார், கடைசியாக இருக்கிறது அவர் தான். இருக்கிறவரை திரும்ப உலகத்தை உற்பத்தி பண்ணுவார். அதனால தான் மிச்சமாக இருக்கிறது சாம்பல் தான், எது எரிஞ்சாலும் அதுதான் நம்ம பூசிக்கிறோம் உடம்புல. உலகம் நிலையற்றது, அழியக்கூடியது இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருவரங்கம் ஒருங்குடன் ஏந்திய ஒருவனே சொல்லி முடிக்கிறார். திரும்பவும் எங்கிருந்து வருகிறது? 1 மனம் வைத்து அங்கு 1, 2 நினைவிலோர்க்கு அங்கு 2, முன்னேறி உலகம் 3, 4 ஊழி 4, 5 அரவு 5, திரும்ப 4 4, முப்புரி 3, இருவர் அங்கம் 2, ஒருவ 1 சொல்லி 1 2 3 4 5 4 3 2 1 என்பது வரைக்கும் இந்த ஆசனத்தில் நிறைவாகும். சரிதானே? திரும்ப எங்க போனோம்? 1க்கு போகணும். ஒருவ ஆதி பாருங்க, அங்கம் ஒருங்குடன் ஏந்திய இடத்துல ஒருங்கு 1 வந்துருச்சு. ஆமா ஆமா, இருவரங்கம் ஒருங்குடன், அந்த ஒருங்கு 1. திரும்ப ஏந்திய ஒருவங்கும் போது அடுத்த 1 ஆரம்பிக்குது. சரி, ஒருவ நின் ஆதி காணாது இருவர். ஆதினா ஆதியும் அந்தமும் காணவில்லைன்னு அர்த்தம். இதம் இனிய குயிலே கெட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் எழினுக்கும் அப்பால். கீழே போயிட்டு கிட்ட கீழே போயிட்டு இருக்கு, கிடைக்கல கால். சரி, திருமுடியை பற்றி பேசலாமான்னா, சோதிமணி முடி சொல்லில் சொல்கிறந்து நின்ற தொன்மை ஆதிகுணம் ஒன்றும் இலான் அந்தமிலான் பரக்குவாய் என்று பேசுறாங்க. அதுதான் சொல்லுகின்றார். ஒருவ நின் ஆதி காணாது இருவர் மூவுலக உழன்று, 3 உலகத்திலையும் தேடி பார்த்தாங்கிறார். நாற்றிசை ஒழிதர, 4 திசைகளும் திரியன்னார். 3 உலகத்திலையும் 4 திசைகளையும் திரிகின்றான். யார் யாரு? திருமாலும் பிரம்மாவும். 50 அழலாய்த் தோன்றினை. இந்த இடத்துல என்பதற்கு பெரிய தலைமை உடைய என்று பொருள், என்பதற்கு தலை என்று பொருள் இருக்கு.